நீங்கள் இவ்வளோ 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி எல்லாம் நீங்கள் உடனடியாக சரி பண்ண முடியாது. இப்போ இவங்க கவர்னன்ஸில் ஒரு கிளென்லினஸ் கொண்டு வராங்க பாருங்கள். போன திமுக ஆட்சியில் கூட ஒரு பெரிய கமிட்டி போட்டாங்க, அந்த கமிட்டி ஒன்றும் பண்ணலை. கடைசியில் நோபல் பரிசு வாங்கினவங்க யாரும் போட்டாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களோட ரேட்டிங் என்ன? போது எனக்கு இந்த பட்ஜெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து 80% மார்க் கொடுப்பேன். Holidays nale, adu nama GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Give a missed call and get your free VIP pass 9087200111. PSR Silk Sarees ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. ஆறுகள் வந்து தூர்வாரோன்னு சொல்லுவாங்க. பல ஆண்டுகளாக வாடுறேன்னு சொல்கிறாங்க. சென்னையில் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்பயும் அறிவிப்புகள் வந்துருக்குது. சுகர் கார்டுக்கு அரிசி கிடையாதுன்னாங்கல்ல, அது ஒரு தைரியமான முடிவு. இந்த தாலிக்கு தங்கம் மட்டும் அது ஒன்று இடிக்குது. அது யாருக்குன்னு என்ன தெரியல. இந்த 2500 யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல வேலையாக எதிர்கட்சிகளோட அது ரொம்ப கலாட்டா பண்ணலை. அதை கூவத்தை கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து சரி பண்ணுறேன்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து குட் தாட்ஸ், குட் சஜஷன்ஸ். இப்போ இவங்க கவர்னன்ஸில் ஒரு கிளென்லினஸ் கொண்டு வராங்க பாருங்கள். அதுவும் இட் ஹஸ் பிகம் வர்ஸ். ஸோ இப்போ மாற்றலைன்னா ரொம்ப சீரழிஞ்சு போயிடும். இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் வந்து பயங்கர சிமிலராக இருந்துச்சு. இப்போ லேப்டாப் கொடுக்குறதா இருக்கட்டும், சைக்கிள் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் நிறைய பார்க்க முடிஞ்சு. சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப வித்தியாசமாக இருக்க முடியாது. வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக சேரை தலைகீழாக போட்டு உட்காந்தாங்க. முதுகு தான் உடையும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற லேப்டாப்பை பெட்டர் பண்ணுறதுங்கிறது அப்படியே காப்பி அடித்தாலும் நோரம். திங்ஸ் ஆர் குட்டு, வெக்கம் இல்லாமல் காப்பி அடிப்பார். நம்ம இவங்க கண்டினியூட்டி தானே பண்ணுறாங்க. காப்பி அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க, மீனவர்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஆடு கொடுக்குறேன்றாங்க, மாடு கொடுக்குறேன்றாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா இருக்கிற போது பண்ணது நல்ல திட்டங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகலை. இப்போ திருப்பி வேறு பேரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. பட்டு என்னென்னா நிறைய ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது. நான் ப்ராடாக பார்க்குறது வந்து இவங்க கமிட்டிஸ் போட்டிருக்கதும் அந்த கவர்னன்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான எடுத்த முயற்சிகளையும் ஐ சி அட் அ பிக் சேஞ்ச் ஃபார் குட். வணக்கம் சார். வணக்கம். இந்த பட்ஜெட் உங்களுக்கு எப்படி சார் இருந்துச்சு? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள்லாம் இந்த பட்ஜெட்டை எப்படி சார் பார்க்கணும்? இந்த பட்ஜெட் வந்து ஆக்சுவலாக இது ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ். எப்படின்னா, ஒரு பிங் பேங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும், ரொம்ப பெரிய அறிவிப்புகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். அல்லது எதிர்பார்த்தோம்னு சொல்கிறத விட பயந்தோம். ஏன்னா பெரிய தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க. ஏகப்பட்ட பெரிய லிஸ்ட். அது 6 சிலிண்டர், 2500 ரூபா, அதெல்லாம் சேர்ந்தா. பட் அட் த சேம் டைம் வந்து இந்த பட்ஜெட்டை பற்றி ஒரு நம்பிக்கையும் இருந்தது. நான் தொலைக்காட்சியில் காலையில் எதிர்பார்ப்புகளில் பேசின போது கூட நான் சொன்னேன், இவங்க வந்து ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அந்த வெள்ளை அறிக்கையில் வந்து தமிழகத்தினுடைய நிதி நிலைமை சரியில்லை, நிறைய கடன் இருக்குது, கடனுக்கான வட்டி நிறைய இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போது இது ரெண்டும் வெவ்வேறையாக நடக்க போகுதா? ஒரு பக்கம் வந்து தமிழ்நாடு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு, இன்னொரு பக்கம் பட்ஜெட்டில் நாங்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறோம், எல்லாரும் மாதிரி தான் நாங்கன்னு பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு சுமாரான பட்ஜெட்டாக போயிருக்கும். அறிவிப்புகள் வந்திருந்தால் கூட. இப்போ அறிவிப்புகள் வராமலே பெரிய எதிர்ப்பு இது சந்திக்காததுக்கு காரணம், எல்லாருக்குமே போதிய அளவு தமிழகத்தினுடைய நிதி நிலைமை சரியில்லைன்னு தெரிஞ்சிருக்கு. எல்லா கட்சி தலையிலையுமே அது ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குது, பொதுமக்கள்கிட்டையும் நல்லா ரீச் ஆகிருக்கு. அதனால இவங்க தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி கூட இன்னும் அந்த 1000 ரூபா தான் ஓடிக்கிட்டு இருக்குது. அதை பற்றி ஒரு பெரிய கோபங்கள் இன்னும் தெரியலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த பட்ஜெட்டில் அதை பற்றி எப்போன்னு கூட இன்னொன்று சொல்லலை அவங்க. இந்த பட்ஜெட் ஏன் ஒரு நல்ல பட்ஜெட்னு சொன்னால், ஒரு பட்ஜெட்டுங்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெருசாக நமக்கு என்ன கிடைக்கும், இந்த வருஷம் என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இப்போ அந்த கம்பெனியில் போனஸ் அறிவிப்பாங்க, இல்லைன்னா ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்க. இந்த வருஷம் எல்லாம் ஆனுவல் கிஃப்ட்டு, இவ்வளோ பெரிய கிஃப்டா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஒன் டைம் ஷார்ட் லிவ்டு ஃப்ரீபீஸ்க்கு மக்கள் வந்து பழக்கப்படுத்தக்கூடாது. லேசாக பழக்கப்படுத்திட்டாங்க. இந்த முறை வந்து இது ஒரு பிரேக்கவே பட்ஜெட்டாக இருக்குது. இவங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் மாற்றுறாங்க. இன்னும் சில சமயங்களில் வந்து நீங்கள் வரியை கூட கூட்டியிருக்கலாம், அதை பண்ணலை இவங்க. சில சமயங்களில் அதை கூட பண்ணுவாங்க. இப்போ இதை சரி பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இவங்க வந்து இவங்களே எல்லாத்துக்கும் பெரிய புத்திசாலிகள் கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக வந்திருக்கிறாங்க. இவங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்கலாம், நோக்கம் சரியாக இருக்கலாம், எல்லாம் தெரியுமா நான் யாருக்கும் ஒரு ஆட்சி நடத்துறதுக்கு. அப்போது அதுக்குரியவர்களை அவங்க வந்து எடுத்துக்கணும். நான் வந்து இவருடைய பட்ஜெட்டினுடைய கடைசியாக நிதியமைச்சர் வாசித்த அந்த நாளை நான் சொல்கிறேன் பாருங்கள், அது ரொம்ப நல்லா இருந்தது. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் எங்களுக்கு குறைஞ்சபட்சம் அந்த ஒரு ஃபினான்ஷியல் ஒரு கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு 2 வருஷம் கொடுங்க. அதான் யதார்த்தம்.
நீங்கள் இவ்வளோ 10 லட்சம் கோடி 11 லட்சம் கோடி எல்லாம் நீங்கள் உடனடியாக சரி பண்ண முடியாது. ஒரு 2 வருஷம் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறார் அவர், குறுகிய கால அரசியல் சாதகங்களுக்கு நாங்கள் ஆசைப்படலை, இப்போவே வந்து நாங்கள் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா வந்தோன்னே, அதுக்கு ஆசைப்படலை. 3வது வந்து ஒரு 15 ஆண்டுகளுக்கான தொடக்கமான இது இருக்கும், இது வளர்கிறதுக்கான ஒரு 15 இயர் பிளான், 5 இயர் இல்லை. அப்படின்னா இவங்க ஒரு லாங் டேர்மில் யோசிக்கிறாங்க. இப்போ ஸ்கூலில் கொண்டு ஃபஸ்ட்டு பேபி கிளாஸில் இல்லை எல்கேஜியில் ஒரு பையனை சேர்த்தா அவன் +2ல் என்ன வருவான், அது வரைக்கும் எது சரி வருமோ அப்படி தான் நம்ம ஸ்கூல் பார்ப்போம். இங்கே இந்த ஸ்கூலில் போட்டால் இப்படி இருக்குமான்னு, அந்த மாதிரி ஒரு 15 இயர்ஸ்க்கானதுன்னு பார்க்குறாங்க. அதை விட இம்பார்ட்டண்ட் வந்து அவங்க அந்த ஃபைனான்ஸ் செக்ரட்டரி இருக்காங்கல்ல சித்திக், அவங்களுக்கு ஒரு கிரெடிட் பட்ஜெட்லேயே கொடுக்குறாங்க. இதை மறைச்சிருக்கலாம், இது சொல்லாமல் இருக்கலாம். அது ஓப்பனாக சித்திக்கு அண்ட் ஸ்டாஃபுக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க கண்டினியூஸாக இதில் இருக்காங்க, வெள்ளையரிக்கும் போதும் அவங்க இருந்தாங்க. அவங்களுக்கு தெரியும் பல சமயங்களில் வந்து பொலிட்டிக்கலாக ஹெல்ப்லெஸ்ஸாக இருப்பாங்க. அவங்களுக்கு கரெக்டுன்னு தெரிஞ்சால் கூட அவங்க பாஸை சொல்கிறது தான் கேட்கணும். இந்த முறை ப்ராபப்ளி பாஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, எது கரெக்டோ நீ அதை சொல்லு, நான் முடிவு எடுத்துக்கிறேன், நான் உன்னை எதுவும் ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லிவிட்டு. இப்போ நான் கூட கேள்விப்பட்டேன், அவங்க நான் இருந்த தொலைக்காட்சியில் இருந்த ஒரு செய்தி தொடர்பாளர் கூட சொன்னாங்க, செக்ரட்டேரியட்டில் இருக்காங்களாம், அவங்களுக்கு எங்கேயே அசைன் பண்ணிட்டாங்களாம். காலையிலையும் சாயங்காலமும் சீஃப் மினிஸ்டர் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன நடக்குது, ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து அவங்கள சொல்லியிருக்காரு, என்ன வேணும்னு கேட்டிருக்காரு. இதை வந்து மேனேஜ்மெண்ட்டில் நம்ம வந்து பாட்டம் அப் அப்ரோச்சுன்னு சொல்லுவோம். கீழே இருக்கவங்களுக்கு தான் வந்து கிரவுண்டு நிலைமை தெரியும், அவங்க நிறைய ஸ்கீம்ஸை பார்த்துருக்காங்க, அதையெல்லாம் வச்சு இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது பெஸ்ட்டு பட்ஜெட்டாக இல்லை, எல்லாத்தையும் தீர்த்துட்டாங்களா இல்லை. இது எப்படின்னா இவங்க வந்து எந்த போக்கில் போக போகிறாங்களோ அந்த டைரெக்ஷனுக்கு வண்டி திரும்புது. இப்போ ஸ்டேரிங்கை மடிக்கிறாங்க, திரும்புது, போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது, ஆனால் பாதை மாறுகிறது. இதில் வந்து இன்னும் இந்த தாய்மாமன் சீரும் இவங்க கொடுக்குற பட்டுப்புடவையும் அதுக்கு மாற்று, அது வந்து ஒரு அரசியலுக்காக தான், அது அரசியல் தான், அது கூட தேவையில்லை. நீங்கள் வந்து வளர்ச்சி திட்டங்களுக்கு செலவழிக்கணுமே தவிர, நீங்கள் ஹெட் ஆஃப் கவர்மெண்ட்டுங்க, நீங்கள் தாய்மாமன்லாம் அப்படி இல்லைன்னா அதெல்லாம் நீங்கள் தனியாக வெளியில் வச்சுங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு முதலமைச்சர், உங்கள்கிட்ட நாங்கள் 4 லட்சம் கோடி பட்ஜெட் இருக்குது, ஒரு 7 கோடி மக்கள் இருக்கிறாங்க, விவசாயிகள் இருக்காங்க, சிறு தொழில் இருக்காங்க, அதனால் பட் அது நீங்கள் மற்றதெல்லாம் நல்லா பண்ணுறீங்கிறதுனால அதுக்கு ஒரு அலவன்ஸ் கொடுக்குறோம். நான் ஏன் இன்னொரு விதத்தில் இது நல்ல பட்ஜெட்னு சொன்னேன்னா, இப்போது இவங்க வந்து இந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரிக்கெலாம் கிரெடிட் கொடுக்குறாங்க, அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டு பண்ணுறாங்கங்கிறது ஒன்று. 2வது வந்து கமிட்டிஸ் போட்டிருக்காங்க, 2 முக்கியமான கமிட்டி போட்டிருக்காங்க. ஒரு கமிட்டி வந்து மான்சிங் அல்வாலியான்னு சொல்லி முன்னாடி, இப்போ நிதி ஆயோக்னு சொல்கிறோம், முன்னாடி வந்து அதுக்கு திட்ட கமிஷன் பேர். அந்த திட்ட கமிஷன் தலைவராக இருந்தார். அவர் இருக்கிற போது தான் முதல்ல வந்து மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருந்தார், இவர் வந்து திட்ட கமிஷன் தலைவராக இருந்தார், ரொம்ப வருஷம் இருந்தார். அவர் இருக்கிற போது தான் அவங்க ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம். அப்போதைக்கு அதுக்கு வந்து மகாத்மா காந்தி இதுன்னு பேர். அது இப்போ வேறு 125 நாளாக இருக்குது, 100 நாள். ஸோ அவர், ஆனால் எனக்கு எல்லாம் வந்து ரொம்ப நாள் அவர் செய்தியிலே இல்லை, கொஞ்சம் கூடுதல் வயசாக இருக்குமா அப்படின்னு கூட எனக்கு ஒரு யோசனை. திடீர்னு அவர் பேர் வருது. ஒரு காலம் இவங்க கட்சி, கூட்டணி கட்சி காங்கிரஸ் அவரை கொண்டாந்துட்டாங்களான்னு தெரியல. போன திமுக ஆட்சியில் கூட ஒரு பெரிய கமிட்டி போட்டாங்க, அந்த கமிட்டி ஒன்றும் பண்ணலை, கடைசியில் நோபல் பரிசு வாங்கினவங்களாம் போட்டாங்க. அந்த மாதிரி ஆகிடக்கூடாது. இவர் தவிர இன்னும் சிறப்பான மனிதர்களையும் உள்ளே போடணும். எல்லாருமா சேர்ந்து வருவாயை எப்படி தமிழ்நாட்டுக்கு கூட்டுவது. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, தமிழகத்தினுடைய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸை சரி பண்ணுறதுக்குன்னே ஒரு தனி கமிட்டி போடணும். நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அவங்கக்கிட்ட மிகப்பெரிய ஒயிட் எலிஃபெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதை இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா டிஎன்இபி இருக்குது, அது ஒரு மிகப்பெரிய லாஸ் மேக்கிங்காக இருக்குது. உதய் திட்டம் வந்து கொஞ்சம் அதை காப்பாற்றிருக்கு. அது தவிர ஆவின் இருக்குது. இந்த மாதிரி பல நிறுவனங்கள் இருக்குது அவங்களுக்கு. இது எல்லாத்தையும் சரி பண்ணி, இது வந்து லாபம் செய்யணும்னு அவசியம் கிடையாது, சேவை செய்யட்டும். பட் சேவைக்காக எவ்வளோ நம்ம நட்டப்படுறோம், நம்ம வந்து ஊழல் அல்லது தவறுகளுக்காக எவ்வளோ நட்டப்படுறோன்னு தெரியாமல் ரெண்டையும் கொண்டா குழப்பிட்டு நம்ம மொத்தமாக நட்டோம் இலவசமாக கொடுக்குறோங்கிறாங்க. அப்படி இல்லை. நீங்கள் வந்து தனியாக காமிங்க, அந்த அரசு சொல்கிறதுகளுக்கு நீங்கள் அரசாங்கத்திலேருந்து வாங்கிக்கிங்க, நீங்கள் லாபமாகவே நடத்துங்க. அப்போ தான் அந்த நிறுவனம் வந்து மேல் முதலீடுகள் செஞ்சு, நமக்கு தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டிங்கிறது டிஎன்இபி தான் நம்பியிருக்கோம். டிஎன்இபி நெசிஞ்சு போனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஆயில் கம்பெனிஸ் மாதிரி. அந்த விதங்களில் 2 கமிட்டி போட்டதை நான் பாராட்டுறேன். ஆறுகள் வந்து தூர்வாரோன்னு சொல்லுவாங்க, பல ஆண்டுகளாக வாடுறேன்னு சொல்கிறாங்க, சென்னையில் வந்து சரி பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இப்போயும் அறிவிப்புகள் வந்திருக்குது. கூவத்தை கூட ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எடுத்து சரி பண்ணுறேன்னு ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து குட் தாட்ஸ், குட் சஜஷன்ஸ், குட் பிளான்ஸ் எக்ஸிக்யூஷனில் இருக்குது. இப்போ இதே வேகத்தோடு இவங்க இருக்கணும், இதே உறுதியோடு இருக்கணும் இவங்க. இப்போ வந்து எப்படி பத்திரப்பதிவில் வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வரேன்னு சொல்கிறாங்களோ, அதே மாதிரி இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வேலைக்கு எடுக்கிறது தான் அரசாங்கத்தில், வேலைக்கு எடுக்கிறவங்கள்ட்ட காசு வாங்கி தான் வேலைக்கு எடுக்கிறாங்கங்கிற மாதிரி ஒரு பெரிய பரவலாக, யாருமே சொல்ல வேணாம், காசு கொடுத்தவங்களே நம்ம சந்திக்கிறோம்.
இவங்க என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளோ வேகன்சிங்கிறது நாங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக அறிவிக்க போகிறோம், ட்ரான்ஸ்ஃபரை சொல்ல போகிறோம், அது மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ண போகிறோம். ட்ரான்ஸ்ஃபருக்கு தான் காசு கொடுத்து வர்றாங்க மக்கள். இது இந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்தால் நிறைய சம்பாதிக்கலாம், அந்த ரெவென்யூ டிஸ்ட்ரிக்ட் போனால் சம்பாதிக்கலாம், இப்படியெல்லாம் வந்து பரவலாக பேச்சு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பேச்சில் நம்மளே ஒரு இடத்துலையும் கொடுக்குறவும் நமக்கு நேருது இல்லையா. இப்போ அதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்குறாங்கிறாங்க. அப்போ இவங்க கவர்னன்ஸில் ஒரு கிளென்லினஸ் கொண்டு வராங்க பாருங்கள், அதுவும் இட் ஹஸ் பிகம் வர்ஸ். ஸோ இப்போ மாற்றலைன்னா ரொம்ப சீரழிஞ்சு போயிடும். இப்போ அதை மாற்றுறதுக்கும் இவங்க தைரியமாக இருக்காங்க. இது சோஃபார் 3 months இருக்காங்க. இப்போ அந்த மாதிரி திட்டங்களையும் நான் பார்க்குறேன். இவங்க வந்து மாணவர்களுக்கு சொல்லியிருக்காங்க, மீனவர்களுக்கு சொல்லியிருக்காங்க, ஆடு கொடுக்குறேன்றாங்க, மாடு கொடுக்குறேன்றாங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா இருக்கிற போது பண்ணது நல்ல திட்டங்கள். அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகலை. இப்போ திருப்பி வேறு பேரில் கொடுக்குறாங்கன்னு வச்சுங்க. இதெல்லாம் அங்கங்கே வந்து விதைய தூக்குற மாதிரி. தமிழகம் முழுக்க இப்போ மீனவர்களுக்கு வந்து 6000 ரூபாய் 7000 ரூபா ஆக்குறாங்க மீன் தடை காலத்தில். அதுக்கப்புறம் அவங்க வாங்குகிற போட்டுக்கு ஒரு சப்சிடி கொடுக்குறேன்றாங்க. அதே மாதிரி ஒரு 1,25,000 பேருக்கு வந்து நாங்கள் இவி வெஹிக்கிள்ஸுக்கு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்றாங்க. 5 லட்சம் பேருக்கு இன்டர்ன் கொடுக்குறேன்றாங்க. இதெல்லாம் 7 கோடி மக்களில் கொஞ்சம் தான், சில்லற தான். அண்ணல் அம்பேத்கர் பேரில் ஒரு திட்டங்கிறாங்க. இதெல்லாம் ஸ்மால் அமௌண்ட்ஸ், 20 கோடி 50 கோடி 100 கோடி 200 கோடி தான். பட்டு என்னென்னா நிறைய ஒர்க் பண்ணுறாங்கங்கிறது தெரியுது. அதாவது மைனூட்டாக ஸ்மால் திங்ஸை கூட ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு பெரிய டைடல் பார்க் அறிவிக்கிறது, ஒரு பெரிய காரிடார் அறிவிக்கிறது மாதிரி இல்லாமல் அது பண்ணியிருக்காங்க. சோலார் பவருக்கு சொல்லியிருக்காங்க. நான் ப்ராடாக பார்க்குறது வந்து இவங்க கமிட்டிஸ் போட்டிருக்கதும் அந்த கவர்னன்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கான எடுத்த முயற்சிகளையும் ஐ see at a big change for good. சார், இப்போது நீங்கள் நடுவில் சொன்னதுலேருந்தே ஒரு கேள்வி வந்துச்சு சார். என்னென்னா, இப்போது இந்த ஆட்சி மாறுறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்க செஞ்ச எதையும் நாங்கள் செய்ய போகிறதில்ல, எல்லாம் புதுசாக தான் பண்ண போகிறோம் அந்த மாதிரி சொல்கிறப்போ, இந்த பட்ஜெட்டில் பல விஷயங்கள் வந்து பயங்கர சிமிலராக இருந்துச்சு. இப்போ லேப்டாப் கொடுக்குறதா இருக்கட்டும், சைக்கிள் கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு சிமிலாரிட்டிஸ் நிறைய பார்க்க முடியும் சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப வித்தியாசமாக இருக்க முடியாது. நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் க்ரியேட்டிவிட்டி பண்ண போது வித்தியாசமாக இருக்கணுங்கிறதுக்காக சேரை தலைகீழாக போட்டு உட்காந்தாங்க. முதுகு தான் உடையும். நீங்கள் சேஞ்ச் நாட் ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் சேஞ்ச் இல்லை. சேஞ்சுன்னா இந்த ப்ராக்டிஸை மாற்றுறது. நீங்கள் இப்போ டெண்டர் விடுறதுன்னா அது வெளிப்படையாக இருக்கணும். ஒரே தொகைக்கு எல்லோரும் கூடுதல் கம்மி தொகைக்கு டெண்டர் கொடுத்ததா நம்ம ஒன்று பார்த்தோம் ஈபியில். அப்போது ஈபி நஷ்டங்கிறோம், கடன் வாங்குகிறோங்கிறோம், வட்டி கொடுக்குறோங்கிறோம், ஃபிஸ்கல் டெபிசிட் ப்ராப்ளம்ங்கிறோம், எளிதாக கடந்து போகிறோம். பட் நம்ம எல்லாருடைய பணத்தையும் எடுத்து யாரோ டெண்டரில் எடுத்தாலும் சம்பாரித்து எங்கெங்கேயோ கொடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. இப்போ அதையெல்லாம் மாற்றுறது தானே சேஞ்சு. ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுக்குற லேப்டாப்பை பெட்டர் பண்ணுறதுங்கிறது அப்படியே காப்பி அடித்தாலும் நோரம். ஜாக்வெல் சொல்லுவார், ஷேம்லெஸ் காப்பிங் இஃப் திங்ஸ் ஆர் குட்டு. வெக்கம் இல்லாமல் காப்பி அடிப்பார். நம்ம இவங்க கண்டினியூட்டி தானே பண்ணுறாங்க. காப்பி அடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. நீங்கள் அதே நல்ல திட்டங்களை இப்போ அம்மா உணவகம் கூட கண்டினியூ ஆகுது. அம்மா காலத்துலேருந்து வந்து ஸ்டாலின் ஐயா காலத்துலேருந்து வந்து இப்போயும் கண்டினியூ ஆகுதுன்னா அது நல்ல திட்டங்க. நிறைய பேருக்கு சாப்பாடு போடுற திட்டம் சாதாரண மனிதர்களுக்கு. நல்ல திட்டங்கள் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. நல்ல திட்டங்களை நம்ம வந்துட்டோங்கிறதுக்காக நிறுத்தணுங்கிறதும் கிடையாது. அது கண்டினியூ தான் ஆகணும். நம்ம வந்து புதுசாக இப்போ இந்த அதே திருப்பி தாலிக்கு தங்கம் கொடுக்குறோம் பாருங்கள், அந்த மாதிரி திட்டங்கள் தொடரக்கூடாது. தாலிங்கிறது என்ன, ஒரு கல்யாணங்கிறது ஒரு எலிஜிபிலிட்டியா? பணக்காரனும் கல்யாணம் பண்ணுவோம், ஏழையும் கல்யாணம் பண்ணுவோம். நீங்கள் எலிஜிபிலிட்டியை சொல்லுங்கள், யாருக்கு இருந்தால் பண்ணுவோன்னு. இப்போ டெல்லியில் பாருங்கள், ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வராங்க. பெண்களுக்கு 2500 ரூபா கொடுக்க போகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கு கீழே வருமானம் இருந்தால் தான்ங்கிறாங்க. 3 குழந்தைங்களுக்கு இருக்கிற குடும்பத்துக்கு தான்றாங்க. ஏற்கனவே அங்கே யாராவது வருமான வரி கட்டிக்கிட்டு இருந்தால் அவங்களுக்கு கிடையாதுங்கிறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு தாங்கிறாங்க. ஏற்கனவே நீங்கள் வேறு ஏதாவது ஒரு திட்டத்தின் மூலமாக நீங்கள் பென்ஷன் வாங்கிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு இது கிடையாதுங்கிறாங்க. அப்போது நீங்கள் கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி உண்மையிலே யாருக்கு இந்த நாட்டில் இலவசமாக நம்ம கொடுத்தாகணுமோ அவங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் ஓட்டு போடுற எல்லாருக்கும் கொடுக்கணும்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சிரமம். நீங்கள் சுகர் கூட இப்போது சுகர் கார்டுக்கு அரிசி கிடையாதுன்னாங்கல்ல, அது ஒரு தைரியமான முடிவு அது. அதனால் இப்போ நம்ம இல்லைன்னா இன்னும் எங்கேயோ போயிருக்கோம் சப்சிடி. அதனால் ஒரு பெரும் பிரளயம் வந்துடலையே. 20 கிலோ சில பேர் விலையெல்லாம் வாங்கி போகிறாங்க, பல பேர் அதை வாங்காமல் இருக்காங்க. அதுதான் நியாயம். சம்பாதிக்கிறவங்க எல்லாத்தையும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி இவங்க இந்த தாலிக்கு தங்கம் மட்டும் அது ஒன்று இடிக்குது. அது யாருக்குன்னு இன்னும் தெரியல. இந்த 2500 ரூபாயெல்லாம் யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆண்டில் செயல்படுத்தக்கூடியது, 3 ஆண்டில் செயல்படுத்தக்கூடியது, 5 ஆண்டில் செயல்படுத்தக்கூடியதுன்னு வச்சுக்கிறது கூட வரவேற்கப்பட வேண்டியது தான். எல்லாத்தையும் வந்தோடனே செய்யணுங்கிறது இல்லை. நல்ல வேலையாக எதிர்க்கட்சிகளோடு அதை ரொம்ப இப்போ கலாட்டா பண்ணலை. அதை சோஃபார் நம்ம ரெக்கார்ட் பண்ணுற இந்த மதியம் 3:30 மணி வரைக்கும் இன்னும் பண்ணலை. அப்படியெல்லாம் பண்ணால் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர், பொலிட்டிக்கல் ப்ரெஷர் வரும். இது மாதிரி எல்லாருமே ஒரு ஜெனரிக்காக நாட்டுக்கு என்ன நல்லது, மாநிலத்துக்கு என்ன நல்லது, இதனுடைய பொருளாதாரத்துக்கு எது சரியோ அதை தான் நம்ம வந்து ஒரு போட்டி அரசியலில் கொண்டு வரணும். எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடாது. சார், இந்த பட்ஜெட்டில் முக்கியமாக நிறைய பேர் பார்த்து வியந்த விஷயம் என்னென்னா,
எஜுகேஷனுக்கு அவங்க ஒதுக்குன தொகைன்றது பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது மக்கள் நிறைய பேரோட கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா, இதை நாங்கள் வந்து பாசிட்டிவாக பார்க்குறதா, இல்லை இதோட அவுட்கம்காக நாங்கள் வெயிட் பண்ணுறதா, அந்த மாதிரி 2 கேள்விகள் வச்சாங்க. பிரம்மாண்டம்னா மொத்த தொகை 44,000 கோடிங்கிறது பெருசு மாதிரி இருக்குது. அதேமாதிரி நான் நினைக்கிறேன் அதில் இருக்கிற சேலரி செலவுகள் அதெல்லாம் அதில் இருக்கும். பல மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்கும். புதிய பெரிய திட்டங்கள்லாம் இவங்க வந்து சொல்லியிருக்கிறது சில 10,000 பள்ளிகளுக்கு சில மாறுதல், 2,500 பள்ளிகளுக்கு சில மாறுதலுங்கிற மாதிரி சிலதை பள்ளி கல்விக்கு சொல்லியிருக்காங்க. இது வந்து அப்படி ஏதாவது நீங்கள் யூ வாண்ட் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ்னால் ஜென்ஸி இவங்க டார்கெட் பண்ணுறாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதியமைச்சர் வந்து ரொம்ப அதிகமாக பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நடுவில் கொடுத்துட்டே இருந்தார். நெஞ்சில் குடியிருக்கும், அண்ணனுக்கு பிடித்த, தம்பிமார்கள், இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ நீட்டாக ஒரு பட்ஜெட்டை ப்ரெசென்ட் பண்ணுற போது இந்த பொலிட்டிக்கல் ப்ளீஸிங் வேண்டாம். இது எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் அவரை ப்ளீஸ் பண்ணுறீங்களா, இதன் மூலமாக எல்லாருக்கும் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்களாங்கிறது தெரியல. பட்டு ஜென்ஸிக்கு பண்ணுறாங்க, அதுதானே ஃப்யூச்சர். இப்போ தமிழ்நாடு வெள்ளை அறிக்கையிலே என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் 2035-40 வாக்கிலையெல்லாம் வயது கூடிடும், வயதானவர்கள் அதிகம் இருப்பாங்க, இளைஞர்கள் குறைவாங்க, நம்ம ரொம்ப ஃபார்வர்டில் இருக்கோம், அதில் நம்ம குழந்தை பிறப்புகளும் குறைவு. இப்போ ஜென்ஸிக்கு இப்போ பண்ணி இவங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரணுங்கிறதுக்கு பண்ணுற மாதிரி இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு இந்த மாதிரி சில முன்னெடுப்புகள் கூட அரசில் பண்ணுறாங்க. இப்போ அரசாங்க ஊழியர்கள்லாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் பழைய மாதிரி கோப்பு இந்த டேபிள்லேருந்து அந்த டேபிளுக்கு போனால் அதுக்கு அவ்வளோ ரூபா, அந்த டேபிள்லேருந்து அந்த டேப் போனால் ரெட் டேப்பிசம்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போது இவங்க இனிமேல்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிராஃப்டிங்னு ஒன்று சொன்னாங்க, நல்லா இருந்தது. இப்போது சில பேருக்கு வேலையை ஒரு நோட்டு டிராஃப்ட் பண்ணுறது, ஒரு பிரச்சனையை சொல்லி அதற்கான தீர்வை சொல்லி அதுக்கு எவ்வளோ தொகை ஆகும்னு சொல்லி அதை அப்ரூவலுக்கு அனுப்பணும். அதை இமீடியட் மேலதிகாரி, 2வது அதிகாரி, 3வது அதிகாரி, 4வது அதிகாரி பண்ணி திரும்பி வர, இதுக்கு தான் டைம் ஆகுது. ரைட் டு சர்வீஸ் ஆக்டில் என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாளில் முடியணுன்றாங்க. அது முடியாததுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் காசு கொடுத்தா தாங்க இதை நவுத்துறாங்கங்கிறாங்க. எல்லாம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக ஆன்லைனில் போனால் கிடைக்குங்க, இந்தந்த ரெக்யர்மெண்ட் இருக்குது, இதெல்லாம் ஃபுல்ஃபில் ஆனால் கிடச்சிடும். முன்னாடிலாம் கம்பெனியில் லீவ் லெட்டர் எழுதணும், பாஸ் பிரியப்பட்டால் அந்த லெட்டரை பார்த்து ஓகேனா லீவ். இப்போ ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு போயிட்டே இரு, உன் எலிஜிபிள் லீவ். அது மாதிரி கவர்மெண்ட்டோட சர்வீசஸ்ஸு அவங்களுடைய ஒர்க்கெல்லாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு அது செய்யக்கூடியதெல்லாம், ஒரு பிரச்சனையை சொன்னால் அது டிராஃப்ட் பண்ணிடும். நீ டிராஃப்ட் பண்ணுறதுக்கு ½ டே எடுத்துக்க வேண்டாம், நீ வந்து ஹையர் ஆர்டர் திங்கிங் வேலை ஒர்க் பண்ணுங்கங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு கன்விக்ஷனோடு இருக்கிற ஆஃபீஸர்ஸை கரெக்டாக கொண்டு வந்து இவங்க பொலிட்டிக்கல் வில்லோட நடுவில் பிரச்சனைகள் வந்தால் கூட இந்த இடைத்தேர்தலில் 1-2 தோக்கலாம், எது வந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் இருக்கிற பீரியடில் இதை கரெக்டாக பண்ணிவிடுவோன்னு ஒன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா பெட்டராகிடும். இப்போதைக்கு பர்சன்டேஜ் கூட்டிகிட்டே போயிருக்கு, 20% ஆச்சு, 25% ஆச்சு, 30% ஆச்சு. எத்தனை % தான் கான்ட்ராக்டில் இருக்கிற பணம் யார் யாருக்கோ போகுமோ, மிச்சம்தான் இங்கே வருங்கிறதெல்லாம் மாறுது. அப்படின்னா அதை எல்லாருமா நம்ம பிடிச்சிக்கணும், நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி கன்சாலிடேட் பண்ணி விடணும். திஸ் இஸ் அக்கேஷன். ஓகே சார், இப்போது 2036க்குள்ளே 1.5 ட்ரில்லியன் எக்கனாமியாக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதுக்கான முயற்சியாக நிறைய விஷயங்கள் நடக்குதா அப்படின்றதையும் சொல்லுங்கள். அது நம்ம எப்பயுமே ஒரு கோல் வச்சுக்கிட்டோம்னா வேகமாக முன்னேறுவோம். இந்த 1 ட்ரில்லியன் 1.5 ட்ரில்லியன் இந்தியாவுக்கு அவங்க சொல்கிறது 2047, அது எல்லாமே ஒரு கோல் போஸ்ட் டுவர்ட்ஸ் விச் வி கேன் மூவ். அந்த விதத்தில் அது சரிதான். இப்போ 12%ல் நம்ம பண்ண இதே க்ரோத் இருந்ததுன்னா, இல்லை இது ஒரு 15% நம்ம என்ஹான்ஸ் பண்ணோம்னா நம்ம அதை அடைஞ்சிருவோம், அந்த இலக்கெல்லாம் அடையலாம். அது அடைஞ்சதுன்னா எனக்கு பத்தாது. நான் ஜிடிபிங்கிறது வேறு, பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறதும் கிடையாது, அது ரெண்டுமே தவறு. பெர் கேபிட்டா என்னென்னா, மொத்தம் நம்ம 5 பேர் இந்த ரூமில் உட்காந்துருக்குறோம், நம்ம இந்த ஷூட்டிங்கில் உட்காந்துருக்குறோம் 5 பேருனா, இப்போ உங்களுக்கு 1 லட்ச ரூபா சம்பளம், எனக்கு 40,000 சம்பளம், அவங்க 2 பேருக்கும் 10,000 சம்பளம்னா 160 நீங்கள் 4ஆல் வகுத்தீங்கன்னா 5ஆல் வகுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 18,000 வரும் ஒரு ஆளுக்கு. நான் 18,000மா, உங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறோம், 18,000ன்னு நீங்கள் நம்பரில் வெளியில் வரீங்க. அவர் 10,000 வாங்குறாரு, அவரும் 18,000 நம்ம சொல்லி திருப்தியாக இருக்கும். ஆனால் அவருக்கு ஆக்சுவலாக 10,000 தான். அந்த விதமாக நம்மளுடைய பெர் கேபிட்டா இன்கம்ங்கிறதும் ஒரு சராசரி வகுக்கப்படுற நம்பர். 1.5 ட்ரில்லியனுங்கிறது இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 10 பணக்காரங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாலே 1.5 ட்ரில்லியன் வந்துடும். எல்லாருக்கும் சோறு கிடைக்குதா? எல்லாருக்கும் வசதி கிடைக்குதா? அதனால் நம்ம பார்க்க வேண்டியது மீடியன் பார்க்கணும். மீடியன்னா வறுமை கோட்டுக்கு கீழே எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ பேரை மேலே கொண்டு வந்தோம், அவங்களுடைய ஆக்சுவல் வருமானத்தை நம்ம பார்க்கணும். பெர்சன்டைல்னு சொல்லுவாங்க, எவ்ரி % ஆஃப் பீப்புள், எத்தனை % பீப்புள் எதுக்கு மேலே இருக்காங்கன்னு பார்க்கணும். இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும். நம்ம சொல்கிற ஹெட்லைன்ஸ், ப்ராட் லைன்ஸ் 1.5 ட்ரில்லியனுங்கிறது 100 பிரிட்ஜு கட்டி 20 ஆகாய விமானத்தை ஏர்போர்ட் உண்டாக்குனா வந்துடும். அதனால் யாருக்கு பிரயோஜனம்? இன்னும் லாஸ்ட் மைல் வரைக்கும்
நம்ம கரண்ட்லாம் தமிழ்நாட்டில் கொடுத்துட்டோம், நம்ம இன்னும் மற்ற வசதிகளை கொடுத்துருக்குறோமா, இலவசங்களை எதிர்பார்க்காத நிலைமையை கொண்டு வரோமா, அப்படி போகணும். பட் அதுக்கெல்லாம் 1.5 ட்ரில்லியன் இதன் மூலமாக வரணுங்கிறேன் நான். ஓகே சார், கடைசியாக எப்பயுமே இந்த கொஸ்டின் உங்கள்கிட்ட நிறைய வாட்டி கேட்பேன், உங்களுக்கு இது பிடிக்காதா இருந்தாலும் கேட்குறேன், இந்த பட்ஜெட்டுக்கு உங்களோட ரேட்டிங் என்ன சார்? இப்போது ஒரு பட்ஜெட்டுக்கெலாம் நம்ம வந்து ஒரு ரேட்டிங் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் உட்கார்ற மாதிரி. இப்போது எல்லாருக்குமே ஒரு பயஸ் இருக்க மாதிரி எனக்கு ஒரு பயஸ் இருக்குது. நானும் ஒரு இண்டிவிஜுவல் தான். ஒரு மேனேஜ்மெண்ட்டு, ஒரு எக்கனாமிக்ஸு, அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்குற போது எனக்கு இந்த பட்ஜெட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து 80% மார்க் கொடுப்பேன். வேறு ஒருத்தவங்க வந்து எஸ்எம்இ செக்டாரில் இருப்பாங்க, அவங்களுக்கு எஸ்எம்இ செக்டாருக்கு இந்த வருஷம் அலோகேஷன் குறைவுன்னு ஃபீல் பண்ணலாம். அவங்க 40ம்பாங்க, இன்னொருத்தர் 30ம்பாங்க. அதனால் நம்ம இப்போ சொன்ன ஆவரேஜ் மாதிரி தான், ஆளுக்கு ஒரு நம்பர் சொல்லுவோம். நம்பரில் இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்டென்ட்டுக்கு 100க்கு 100 கொடுக்கலாம். மேபி அந்த தங்கங்க கொடுக்குறதுக்காக ஒரு 10 கழிச்செல்லாம் ஒரு 80-90 கொடுக்கலாம் இன்டென்ட்டுக்கு. ஆஸ் அ பட்ஜெட் வந்து இட்ஸ் இன் த ரைட் டைரக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். நன்றி. Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Give a missed call and get your free VIP pass 9087 00111. பிஎஸ்ஆர் சில்க் சாரீஸ் ஆடி விற்பனை அனைத்து ரகங்களுக்கும் 5 முதல் 50% வரை தள்ளுபடி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி.